அரகர மகாதேவா என்ன மனம் வந்ததையா காலகண்ட திருநேத்திரா பொன்னை விட்டு நிறம் போகுமா சாமி பூவை விட்டு மனம் போகுமா சாமி போகாது பொன்னாகப்பட்டது நீங்கள் நாதா அரகர நாதனே அதில் இருக்கக்கூடிய நிறமாகப்பட்டது நான் சாமி பொண்ணுக்கும் ஆமா நிறத்துக்கும் உறவு உண்டு ஆமா எனக்கு என்ன உறவு இருக்கிறது பூவை விட்டு மனம் போகுமா சாமி போகாது பூவாகப்பட்டது நீங்கள் நாதா அரகர மாதா அதில் வீசக்கூடிய வாசமாகப்பட்டது நான் சாமி பூவுக்கும் வாசத்துக்கும் உணர்வு உண்டு ஆமா உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கிறது அது மட்டும் தெரியாது மன்னா மன்னா கண்டிருட்டி வாசல் போகுமா காட்டை விட்டு மான் போகுமானாதா அதை போல சாமி கன்றை விட்டு பசு போகுமா கன்றாகப்பட்டது நான் சாமி பசுவுக்கும் தாய் பாசம் உண்டு ஆமா உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கிறது காட்டை விட்டு மான் போகுமா சாமி போகாது காடாகப்பட்டது நீங்களாதா அரகர நாதனே சுற்றி வாழக்கூடிய மாடாகப்பட்டது நான் சாமி காட்டுக்கும் மானுக்கும் உறவு உண்டு ஆமா உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கிறது அது மட்டும் தெரியாது சாமி மண்ணை விட்டு சாமி
மகாதேவா மண்ணை விட்டு மனம் போகுமானாதா? மண்ணுக்கும் மண்ணுக்கும் மனத்துக்கும் உறவு உண்டு. ஆமா. உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கிறது? மரத்தை விட்டு நிழல் போகுமா சாமி? போகாது. மரமாகப்பட்டது நீங்க நாடா, அரகர கைலைநாதா, அதில் விளக்குரிய நிழலாகப்பட்டது நான் சாமி. ஆனால் கேளு பெண்ணே, எப்படி எல்லாம் போகிற வளம் எல்லாம் வந்து என்னை வழி வழியாக மறைத்துக் கொண்டிருக்கிறாயே, முதல் நீ யாரு? நான் யார் தெரியுமா? சருணம் பேராக வாழ்ந்து வரக்கூடிய சாமி சருணந்த ராஜன் குமார்த்தி. என்னுடைய பெயர் தான் ஏலக்கண்ணி. நான் பெண்ணே சிவனை கோரி நல்ல தவம் செய்ய போகிறேன். என்னை வழிவிட்டு விலகில் அம்மா. வழிவிட்டு போடுமா? தவத்தை போய் போறியா? நானும் கூட வரேன் மன்னா. தவத்திற்கு போவதாக இருந்தாலும் நானும் கூட வாரேன் சாமி. நாயகரே உந்தன் பின்னே என் கூட வருகிறேன் என்று சொல்கிறாயே, நான் காதவழி தூரன் பெண்ணே, நான் வெகு தூரமாக போகிறேன். என் காதவழி வந்ததை உண்டானால் உன் கால் எல்லாம் நோகும். நான் தூர வழி போகிறேன், உனக்கு தொடை எல்லாம் நோகும் பெண்ணே. வேண்டாம், நீ முடியாதுன்ற. நீனா கூட இந்த வயசுல போற, தவத்திற்கு போற. எப்படியாப்பட்ட வயசு இருக்கிற? எப்பேற்பட்ட வயசு? மன்னா சின்ன நல்ல சீருவாயனி. சாமி. ஆனால் பெண்ணை ஏலக்கண்ணி, நான் கூட காலையில் சொல்லக்கூடிய இந்த பருவத்துல போறேன். நான் 7 வயசுல பெருமையில் சொல்லக்கூடிய 7 வயசுல சிவபெருமானை போய் தவத்திருந்தேன். உன்னைதான் கல்யாணம் பண்ணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதனால அப்படி வயசுல தவமா இருந்தாலும் நீ தவம் செய்யக்கூடிய காரணம் இந்த சின்ன நல்ல சிறு வயது. என்ன தவம் செய்ய போறீர் சாமி? பாரு, ஆனால் கேளு பெண்ணை ஏலக்கண்ணி, நான் பகைவரை
நாங்கள் ஆதி நாளையில பகைவரை ஜெபிக்க வேண்டும். அந்த காங்கையன் என்று சொல்லக்கூடிய என் தாத்தா பீஸ்வரை வெல்ல வேண்டும். அங்கு தேசாதிபதி கூட கண்ணன் இருக்கிறானே, அவனை நான் கொல்ல வேண்டும். இலை அண்ணா பீமசன் இருக்கிறானே, அவர் கையால் அள்ளி ஜலம் உண்ண வேண்டும். ஐவர்கள் வைத்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உன்னை போல ஒரு பெண்ணானவள் ஆதி நாளையில சபதம் வைத்திருக்கிறார். என்னவென்று பெண் என்று பாராமல் அந்த 66,000 பெருவிதிலே செத்த பாம்பை அடித்து எடுத்து வந்தார் போல கூந்தலை பிடித்து இழுத்து வந்து ஆடை அகற்ற போது என் தேவி பாஞ்சாலி என்ன சபதம் வைத்தார்? அடே படு பாவிகளே, எங்கள் இளைய கணவர் கதையானே அடித்து உங்களுடைய வரக்கூடிய உதயத்தை எடுத்து என் தலைக்கு கூந்தலாகவும் பக்கல் குடல் 16 பூவாகவா உன் பக்கர் எலும்பெடுத்து சீப்பாக வகர்ந்து நான் செய்வவரை இந்த கூந்தலை முடிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவியான பாஞ்சாலி வைத்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால ஆரன் கொடி ஆலை கேளா பாதத்தை காண வேண்டும். என்னை பிரியமா அனுப்பி வைத்ததை உண்டானால் பதனமா கைலாயம் சென்று நான் வரங்களை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு வருகிற பத்தியா அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரும் வரைக்கும் இது வரைக்கும் கைலாயம் நோக்கி போனவங்க யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே